ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LKU Vlogs. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் vlog தாங்க. இன்றைக்கி இப்போ என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு நம்ம போக போகிறோம், பெரம்பலூருக்கு. அதோட vlog தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக கிளாம்பாக்கத்துக்கு நம்ம ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம், போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் இல்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம வீட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம கூடுவாஞ்சேரி வீரப்பாக்கம் டிராஃபிக்லாம் தாண்டி போகிறதுனால ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 30 மினிட்ஸில் போயிட்டாலும் நம்மளுக்கு அப்போ தான் அங்கே போய் பஸ் ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பஸ் போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சி போகிற பஸ்ஸில் போயிட்டு பெரம்பலூரில் இறங்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னை தானான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது சென்னை தான், வண்டலூர். ஸோ நியர்பை கிளாம்பாக்கம் வந்துவிட்டோம். இது மத்தியானம் டைமுங்கிறதுனால இங்கே பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லை. இதே நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் உங்களால் ட்ராவலே பண்ண முடியாது. ஆக்சுவலி அவ்வளோ டிராஃபிக் ஆகும். அதுவும் குறிப்பாக இந்த வண்டலூர் கிளாம்பாக்கம், இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து இந்த ஏரியா ரொம்ப டிராஃபிக் ஆகுது. முதல்லலாம் இந்த வீக்கெண்ட்ஸு இல்லை லீவ் நாள்லலாம் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் பார்க்கலன்னா இது மூலமாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சென்னையில் இப்போது லேட்டஸ்ட்டாக, இது கட்டி 2-3 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் இதுதான் இப்போ இந்த வெளியூர், இந்த பக்கம் திருச்சி, மதுரை, எங்கே ஊருக்கு போகணுன்னாலுமே இங்கேருந்து தான் பஸ் சர்வீசஸ் வந்து இருக்குது. இது பேருக்கு தான் வந்து சென்னையோட பஸ் ஸ்டாண்டு, ஆனால் இருக்குது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஆட்டோக்காரன்லாம் ரொம்ப நல்லவங்க. இது வரைக்கும் கூட ₹1 கொடுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. பட் இறங்கும்போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். அது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே. இந்த மாதிரியும் சில ஆட்டோக்காரனாலாம் இருக்காங்க. பெருசாக இப்போ 1 கிலோமீட்டருக்கு ₹200 ₹300 கேட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஓகே, புக் பண்ணதுலேருந்து வர வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க. ட்ராவலும் அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் ஒன்றும் ஓட்டல, நார்மலாக சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட. இது டிராஃபிக் இல்லை, இது கூட்டம் இல்லைன்னு பார்க்காதீங்க. இது வீக் டேஸ் இல்லை, வீக்கெண்ட்ஸ் இல்லை, இது வீக் டேஸு. அதுவும் இல்லாமல் இது மத்தியான சமயங்கிறதுனால இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. பார்த்திங்கன்னா தெரியும், கூட்டமே இல்லைங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கூட்டமே இருக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்ம போகிறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி தான் இங்கே பாருங்களேன், இந்த இடத்த நல்லா பாருங்கள். இதில் ஃபுல்லாக இந்த திருவிழா சமயம், இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் இங்கே ஃபுல்லாக எப்படி ஒரு கால் வைக்கிறது கூட இங்கே இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இத்தனை பேர் வந்து போகிற இடத்துல இவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே பெரிய சல்யூட்டுங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட பஸ்ஸு வந்து திருச்சி போகிற பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் 5ல் இருக்கும். அதை நம்ம தேடி பிடிச்சி போய் ஏறணும். வாங்க போகலாம், போய் பஸ்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி பாட்டிலு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிஸ்கட் பாக்கெட்டு. ஆமாம், எதுக்குன்னு கேட்காதீங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பசிக்கும் இல்லை, போகிற வழியில் அப்புறம் என்ன பண்ணுறது. நான் கூட பரவாயில்ல, என் கூட ஒரு ஜீவன் வரா, அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு வழியாக வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக பஸ்ஸு ஏறிட்டோங்க, திருச்சி போகிற பஸ்ஸு. இதில் இப்போது கரெக்டாக எத்தனை மணிக்கு போய் சேரும்னா, நைட்டு ஒரு 7:45லேருந்து 8 o'clock, அதாவது 7:45லேருந்து 8 மணிக்குள்ளே போய் சேருமாமா.
ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் பஸ்லேயே போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜேர்னி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, இப்போ லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. லைக்கெல்லாம் கேட்டு வாங்க மாட்டேன், பட் ஆனால் சப்ஸ்கிரைப் இது பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஹெல்ப், ஓகேங்களா? ஸோ பஸ் எடுத்துட்டாங்க, போயிட்டுருக்கோம். வண்டி பைபாஸில் செம்மையாக போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஸ்பீடு வண்டி. ஆனாலும் கரெக்டாக அந்த 5 மணி நேரங்கிறத எண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதான் ரொம்ப கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு நான் யோசித்தேன். அது கடைசி வரைக்கும் நடக்காது போல். கரெக்டாக அந்த 5-5.5 மணி நேரத்தில் தான் நம்மளை கொண்டு போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ நடந்தாலும் நம்ம ஜன்னல் சீட்டை விட்டு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உட்காந்துருக்கேன். எவ்வளவோ கேட்டாகுமா எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும்னு கேட்டால், ஆனால் வாய்ப்பே இல்லை, நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரம்பலூர்கிட்ட வந்துட்டோம். பெரம்பலூர் பைபாஸ் இதில் போயிட்டு பாலத்துக்கு அடியில் ரைட் எடுத்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் நினைக்கிறேன். நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனாலும் மறந்துட்டேன். வந்துட்டோம், பெரம்பலூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு 5.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கரெக்டாக கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க சொன்ன டைமில் ஒரு நிமிஷம் கூடலை குறையலை. கரெக்டாக 7:45 to 8 மணினாங்க. மணி ஆல்மோஸ்ட் 8 o'clock. 8 மணிக்கு வண்டி வந்து பெரம்பலூருக்குள்ளே ரீச் ஆகுது. ஒரு வழியாக பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட். வண்டி இப்போ தான் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரம்பலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முக்கியமாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கினோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் நாங்களும் பண்ண போகிறோம். நானும் சரி, உமாவும் சரி. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணவே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பயமாக இருக்குது. வர வர வயசாகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வீட்டுக்கு போகிறோம், பார்க்கலாம். ஒரு வழியாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான சீரிஸ் இதோட முடியுது. இதோட பார்ட் 2 கண்டினியூஸாக வரும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். பாய்.